இன்றைய வசனம் தியானத்தின் தலைப்பு, என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தியாவார்கள். எரேமியா 31 அதிகாரம் 14 வசனம். என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தியாவார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆண்டவருடைய வார்த்தைகளே நம்முடைய வாழ்க்கையை நாம் எதிர்கொள்வதற்கான நம்பிக்கையையும் மன தைரியத்தையும் நமக்கு தருகிறது. ஆண்டவர் நமக்கு அருளும் நன்மைகளே நம்மை திருப்தியாக்க முடியும். இதை அறிந்த நெகேமியா, என் தேவனே, எனக்கு நன்மையுண்டாக என்னை நினைத்தருளும் என்று ஜெபித்தார். ஆண்டவருடைய நன்மைகளே நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு திருப்தியையும் இளைப்பாறுதலையும் தரக்கூடியதாய் இருக்கிறது. தாவீது ராஜாவும் கூட 27 சங்கீதம் 13 வசனத்தில், நானோ ஜீவனுள்ளோர் தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால் கெட்டுப்போயிருப்பேன் என்று கூறினார். கர்த்தருடைய நன்மையை நான் காண்பேன் என்ற விசுவாசத்தோடு நாம் இருப்போம். 23 சங்கீதம் 6 வசனத்திலும் கூட தாவீது, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் என்று விசுவாசத்தோடு கூறினார். நாம் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் ஆண்டவர் அவருடைய நன்மையினால் நம்மை திருப்தியாக்கி நடத்துவார். நாம் விசுவாசத்தோடு என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் என்று தாவீதைப் போல கூறுவோம். என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தியாவார்கள். ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தியாவார்கள் என்று எங்களுக்கு வாக்கு பண்ணி இருப்பதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. ஒவ்வொரு நாளும் ஜீவனுள்ளோர் தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று நாங்கள் விசுவாசத்தோடு இருக்க எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் என்ற விசுவாசத்தை எங்களுக்குள் தந்து உம்முடைய நன்மையினால் எங்களை திருப்தியாக்கி ஆசீர்வதிக்க வேண்டுமாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.